நாட்டை நாடுகின்றான். காரணம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுக்கும் பைத்துல் முகத்தஸுக்கும் ஒரு தொடர்பு இருப்பதனாலே நாங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கவுமுகள் என்று சொல்லி அந்த நாட்டை பிடுங்குகிறது. நாங்கள் போட்ட பிச்சைகளை இன்று நீ ஒரு நாட்டவராக அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கிறாய். உன்னை இஸ்ரவேலியன் என்று நாங்கள் மனதாக சொல்ல மாட்டோம். எங்களிடத்திலிருந்து பிடிஞ்சு கொண்ட ஒரு பகுதியிலே ஒரு பிச்சை துண்டிலே நாட்டை நடத்தி கொண்டிருப்பவன் நீ. எங்களுடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவமதிப்பதற்கு எங்களுடைய பிச்சையிலே வாழ்கின்ற நீ, எங்களுடைய தலைவர், எங்களுடைய உயிர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவமதிப்பதற்கும் அப்படி ஒரு படத்தை எடுப்பதற்கும் நீ யாரா? உனக்கு என்ன அறிவுரை இருக்கிறது? உனக்கு நாடு இல்லாத பொழுது உனக்கு நாடு கொடுத்து காப்பாற்றினோம். அவன் அமெரிக்க நேரத்தில் அழுதக்கார அனுப்பினார். அவனுடைய படைபலத்தை வைத்து செய்து கொடுத்தான். பிறகு என்ன செய்ய தெரியுமா? நமக்கு இப்படி ஒரு முட்டா பெயர் பாதுகாப்பா இருக்குங்கிறதுக்காக வேண்டி அமெரிக்கனை கட்டத்திலேயே வச்சுக்கிட்டான். அமெரிக்கனை கட்டத்திலேயே வச்சு அமெரிக்கனை கோழையாக்குனா. அமெரிக்கனுக்கு மூளை கிடையாது. யூதனுடைய மூளை, அமெரிக்கனுடைய உடல், இந்த ரெண்டும் கலந்துதான் இன்று உலகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த அமெரிக்கன் கொஞ்சம் தெளிவாக உருவாகிவிட்டால் இந்த உலகத்தில் தனக்கு மரியாதை இருக்கிறது என்பதாலே இந்த அமெரிக்கனுடைய மூலாதார பலத்தை ஒடுக்குவதற்காக என்ன செஞ்ச தெரியுமா? நான் ஆயுதம் செஞ்சு தர்றேன், நீ வித்து கொடுன்னு சொன்னான். உடனே அமெரிக்கா கடை எப்படா விற்கிறது? ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல, ஒரு நாட்டுக்கா போ, சண்டை போட்டு தண்டவத்தோட ஆயுதத்தை வித்துடலாண்டா. அதே மாதிரி செஞ்சான். பணம் குவிஞ்சிச்சு. இஸ்ரேல் பார்த்தான், என்னடா பணம் குவிஞ்சு போச்சு, இனிமேல் உங்களை மதிக்க மாட்டோம்னு பயந்தான். உடனே அமெரிக்கரை கூப்பிட்டான், இந்த மாதிரி இப்படியே இருந்துட்டு இருக்காத, உலக நாடுகள் எல்லாம் கூட கடலை கொடு அப்படின்னா எல்லா பேரும்